பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் ஜெயந்தி விழாவை முன்னிட்டு ராமநாதபுரம் மாவட்டம் பசும்பொன்னில் அமைந்துள்ள அவரது நினைவிடத்தில் குடியரசு துணைத் தலைவர் சி.பி. ராதாகிருஷ்ணன் மரியாதை செலுத்தி வருகிறார். அந்த காட்சிகளை பார்க்கலாம். ராமநாதபுரம் மாவட்டம் பசும்பொன்னில் அமைந்துள்ள முத்துராமலிங்க தேவர் நினைவிடத்தில் குடியரசு துணைத் தலைவர் சி.பி. ராதாகிருஷ்ணன் மாலை அணிவித்தும் மலர்களை தூவியும் மரியாதை செலுத்தினார். அந்த காட்சிகளை நாம் பார்த்து வருகிறோம். காட்சிகள் மற்றும் கள விவரங்களை வழங்குவதற்காக இணைகிறார் செய்தியாளர் சோனைமுத்தன். வணக்கம் சோனைமுத்தன். 2 நாள் பயணமாக தமிழகம் வந்திருக்கிறார் துணை குடியரசுத் தலைவர் சி.பி. ராதாகிருஷ்ணன். தற்போது ராமநாதபுரம் மாவட்டத்தில் பசும்பொன் முத்துராமலிங்க தேவருக்கு மரியாதை செலுத்தி வருகிறார். தற்போது அந்த கள விவரங்களில் பதிவு பண்ணுங்க. யார் யாரெல்லாம் இதில் கலந்துருக்காங்க, விவரங்கள். வணக்கம். அதாவது பசும்பொன் முத்துராமலிங்க தேவனுடைய குரு பூஜை விழாவை முன்னிட்டு தற்பொழுது இந்திய நாட்டினுடைய அந்த குடியரசு துணைத் தலைவர் தற்பொழுது வந்து அவருடைய நினைவிடத்தில் மலர் தூவி மலர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தி வருகிறார். முன்னதாக ஹெலிகாப்டர்களில் வந்து இறங்கிய அவர் தற்பொழுது அந்த நினைவிடத்திற்கு வந்திருக்கிறார். பலத்த போலீஸ் பாதுகாப்புடன் வந்திருக்கக்கூடிய அந்த குடியரசு துணைத் தலைவருக்கு இந்த நினைவிட பகுதியில் வந்து நினைவிட பொறுப்பாளர்கள் சார்பில் மேலதாளங்கள் முழங்க பூரண கும்ப மரியாதை வழங்கப்பட்டு தற்போது இந்த மலர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தி வருகிறார். அதனைத் தொடர்ந்து பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் வசித்திருக்கக்கூடிய அவருடைய இல்லத்திற்கு சென்று அங்க இருக்கக்கூடிய பழமை வாய்ந்த அந்த பொருட்களை பார்வையிடுகிறார். அதனைத் தொடர்ந்து அங்கு இருக்கக்கூடிய இந்த பல்வேறு பொருட்களையும் பார்வையிட்ட பிறகு அங்கிருந்து நேராக ஹெலிகாப்டர் தளத்துக்கு சென்று இங்கிருந்து செல்ல இருக்கிறார். வந்திருக்கக்கூடிய அந்த குடியரசு துணைத் தலைவருக்கு பலத்த 3 அடுக்கு போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டு கடுமையான கட்டுப்பாடுகளை விதிக்கப்பட்ட பிறகு தற்போது இந்த மலர் மாலை அறிவித்திருக்கிறார். அவருடன் வந்து முக்கிய நிர்வாகிகள் மட்டுமே வந்திருக்கிறார். அவர் வந்து அரசு சார்பில் வந்திருக்கிறதுனால அவர் கூட அரசியல் கட்சி தலைவர்கள் மேலும் வந்து வேறு யாரும் அவருடன் அனுமதிக்கப்படவில்லை. தற்போது அவருடன் 4 முக்கிய நபர்கள் மட்டும் வந்திருந்து அந்த மலர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தி வரக்கூடிய காட்சிகளுக்கு நாம் பார்த்து வருகிறோம். இன்னும் சற்று நேரத்தில் அவர் வந்து அந்த பகுதியில் இருக்கக்கூடிய அவருடைய இல்லத்திற்கு சென்று அதை பார்வையிட இருக்கிறார். நன்றி சோனைமுத்தன், உங்களுடைய கள விவரங்களுக்கு. 1,24,00,000 மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888378. இமெயில் advttanditv@dttv.in.